ஹே கைஸ், ஸோ லைஃப் ஆஃப்டர் டெத். ஸோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? இதில் வந்து நிறைய தியரி இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம் இல்லை சயின்ஸாக பார்க்குறோம்னா ரெண்டுமே வேறு வேறு ப்ராஸ்பெக்டிவ். இப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஹிந்துயிசம் இல்லை புத்திசமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அடுத்த ஜென்மம் மாறும். இப்போ இதுவே நம்ம இஸ்லாம் இல்லை கிறிஸ்டினிட்டி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட சோல் வந்து நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ நம்மளோட சோல் வந்து போகும். ஸோ அங்கே வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நடக்கிற விஷயம். இப்போ நான் சொல்கிற ப்ராஸ்பெக்டிவ் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம கூட நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி இறந்து கொஞ்ச நேரத்திலே உயிரோட வந்தவங்க. ஸோ அவங்களோட ப்ராஸ்பெக்டிவ், அவங்க பார்த்த விஷயங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெட்டில் படுத்திருக்கேன், என்னோட உயிர் போயிடுச்சு, நான் பெட்டில் படுத்திருக்கேன், நான் மேலேருந்து நான் நானே பார்க்குறேன், அந்த மாதிரி இருக்குது. அதிலே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கே தான் நிற்கிறேன், டாக்டர் பேசுகிறது கேட்குது, ஸோ பக்கத்தில் என்னோட சொந்தக்காரங்க, என் மனைவி, என் குழந்தைங்க எல்லாம் நிற்கிறாங்க, அவங்க அழுகிறது எனக்கு தெரியுது, நான் அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் பேச முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி, ஒரு டனல் மூலியமாக நான் வெளிச்சத்தை நோக்கி நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரியும் ஒரு சில ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அமைதியான இடமா இருக்குது, ஸோ அங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில ப்ராஸ்பெக்டிவும் இருக்குது. ரொம்ப காமனாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, நான் இறந்த கொஞ்ச நேரத்திலே நான் எதை நினச்சி சந்தோஷமாக இருந்தானோ, என்னோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான பகுதிகள் எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடந்துச்சு, நானே அதை பார்க்குற மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரியும் ஒரு சில ப்ராஸ்பெக்டிவ். இதுதான் அதிக மக்கள் சொன்ன ஒரு ப்ராஸ்பெக்டிவ். ஸோ இதை தாண்டி அதுக்கப்புறம் திருப்பி அவங்க எப்படி உயிரோட வந்தாங்க அப்படின்னா, யாரும் நிற்கிறாங்க, ஸோ அவங்க வந்து போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, நான் திருப்பி எந்திரிச்சிட்டேன். ஸோ இதுவுமே ஒரு ப்ராஸ்பெக்டிவ். ஸோ இதே நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரி. ஸோ அந்த மிஷினில் இருக்கிற பொருள் எப்போ அது வேலை செய்கிறது நிற்கிதோ, ஸோ அதோட எல்லாமே நின்றோம். இதுதான் சயின்ஸோட ப்ராஸ்பெக்டிவ். இதை தாண்டி நம்ம ஹியூமனில் கனெக்ட் பண்ணுறோம், நம்மளோட ஆர்கன்ஸை செயல் நிற்கிதோ அதுலேருந்து நம்மளோட வாழ்க்கை முடியுது. ஸோ இதுதான் சயின்ஸோட ப்ராஸ்பெக்டிவ். இதுவரைக்கும் எந்த ஒரு தியரியோ இல்லை எந்த ஒரு ப்ரூஃபோ நம்ம எங்கேருந்து வரோம் இல்லை எங்கே போகிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ எனக்கு இது என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு உலகத்துக்கு வந்து மனுஷனாக உருவாக்கின படிப்பை நம்ம படிக்கிறோம், மனுஷனாக உருவாக்கின பணத்துக்கு அடிச்சுக்கிறோம், கடைசியில் நம்ம எங்கே போகிறோம், என்ன ஆக போகிறோம், எங்கேருந்து வந்தோம், இது யாருக்குமே தெரியாது. ஸோ இதில் உங்களோட ப்ராஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.